வணக்கம். என்னோட பேர் நிவேதா. நான் என்னோட ஊர் வந்து பண்ருட்டி, கடலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நான் வரேன். நான் என்னோட காலேஜ் பிடெக் ஹார்ட்டிகல்ச்சர், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரில் கம்ப்ளீட் பண்ணேன். அண்ட் அது முடிஞ்சதுக்கப்புறம் 2019ல் கம்ப்ளீட் பண்ணேன். நான் முடிச்ச உடனே அப்போலோ ஸ்டடி சென்டரில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். என்னோடய ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ 3 கோச்சிங்குமே வந்து நான் என்னோடய ஃபுல் கோச்சிங் எல்லாமே அப்போலோ ஸ்டடி சென்டரில் தான் நான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் நான் லாஸ்ட்டு நடந்த குரூப் 2Aல வந்து நான் செலக்ட் ஆகி இப்போ அசிஸ்டண்ட்டாக ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கப்போ தான் நான் குரூப் 1ம் வந்து 3rd அட்டெம்ப்ட் நான் கொடுத்தேன். அண்ட் அந்த அட்டெம்ப்டில் நான் இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 1ல் வந்து ரேங்க் 36 எடுத்து நான் இப்போ டிஎஸ்பியாக டெப்டி சூப்பரண்டென்ட் ஆஃப் போலீஸுங்கிற போஸ்ட் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ 3 கோச்சிங்குமே நான் வந்து அப்போலோவில் தான் எடுத்துக்கிட்டேன். என்னோடய ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வீக்லி வந்து 3 டேஸ் வந்து டெஸ்ட் நடக்கும், கிளாஸஸும் நடக்கும். ஸோ 2:30 to 4:30 2 ஹார்ஸ் தான் வந்து நடக்கும். ஸோ அப்படி நடக்கிறப்ப நம்மளோட மற்ற டைமிங் எல்லாத்தையுமே வந்து நம்ம கம்ப்ளீட்டாக படிக்கிறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீக்லி அந்த 3 டேஸ் கிளாஸஸோட டெஸ்ட்டும் வந்து 1 hour நடக்கும். ஸோ அந்த டெஸ்ட்டு நடந்தோடனே அந்த கிளாஸஸ் முடியறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு வந்து அதோட டெஸ்ட்டோட மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு அப்டேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி அப்டேட் ஆகுறப்ப அடுத்து என்ன டெஸ்ட் நடக்கும், என்ன கோச்சிங் எடுத்துக்கணும், எப்படி படிக்கணுங்கிறது நம்மளுக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி நம்ம யோசிக்க தேவையில்லை. ஸோ மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மார்க்ஸை அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நடக்கிற அடுத்த டெஸ்ட்டுக்கான கோச்சிங்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸை வந்து நம்மளுக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க. நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ண உடனேவே நம்மளுக்கு ப்ரிலிம்ஸ்க்கான மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதுபடி நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். அண்ட் அவங்களோட டெஸ்ட் ஷெட்யூல்ஸை நம்ம நல்லா வந்து ப்ரிலிம்ஸில் இன்ஸ்டியூட்டில் நடக்கிற டெஸ்ட்டில் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணால் நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் ஆல் அக்சஸும் கிடைக்கும். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் ஆல் அக்சஸ்லேயும் நம்மளுக்கு வீக்லி 2 டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. நம்ம ப்ரிலிம்ஸோட சக்ஸஸ் வந்து மெயினாக எதில் இருக்குது அப்படின்னா, நம்ம எவ்வளோ டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுறோமோ அதில் தான் ப்ரிலிம்ஸோட சக்ஸஸ் இருக்குது. ஸோ அதை வந்து இன்ஸ்டியூட்டில் நம்மளுக்கு நல்லாவே கிடைக்கும். நிறையா டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இன்ஸ்டியூட்டில் நடக்கிற டெஸ்ட்டை ரெஃபரன்ஸ் ஹாலில் தனியாக வந்து ஸ்பெஷல் அக்சஸ் கொடுத்து டெஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ இத்தனை டெஸ்ட் நம்ம அட்டென்ட் பண்ணாலே நம்மளால் ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும். அண்ட் செகண்ட் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸில் நம்ம ஃபவுண்டேஷன் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா மெயின்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ப்ரிலிம்ஸில் எந்த அளவுக்கு நம்ம டெஸ்ட் எழுதுகிறோமோ அதே தான் மெயின்ஸுக்கும் எந்த அளவுக்கு நம்ம டெஸ்ட் எழுதுகிறோமோ அதை வச்சு நம்ம வந்து மெயின்ஸ் கிளியர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் நம்ம அட்டென்ட் பண்ணி முடித்தோடனே நம்மளோட ஸ்கோரை பொறுத்து நம்மளுக்கு வரும் அப்படின்னா நம்ம வந்து மெயின்ஸ் வந்து டெஸ்ட் சீரியஸ் ஜாயின் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு ஃபவுண்டேஷன் ட்ரைனிங் வந்து ஒரு 5 hours வந்து சாம் சார் வந்து கொடுப்பாரு. ஸோ அந்த ட்ரைனிங்கில் நம்மளுக்கு எப்படி நம்ம மெயின்ஸ் வந்து எப்படி எழுதணும், என்ன மாதிரி பென் சூஸ் பண்ணணும், எந்த பேசிஸில் நம்ம வந்து எழுதுனா நம்மளுக்கு எப்படி ஸ்கோர் வரும் அப்படிங்கிறது சாம் சார் சொல்லுவார். ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம படிக்கிறது தான் டோட்டலாக. ஆனால் மெயின்ஸ் வந்து அப்படி கிடையாது, ஃபுல்லாக வந்து ரைட்டிங் தான். ஸோ எந்த அளவுக்கு நம்ம ரைட்டிங்கை ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு மெயின்ஸோட சக்ஸஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஷெட்யூல் கொடுத்துருவாங்க மெயின்ஸில். ஸோ அந்த டெஸ்ட் ஷெட்யூலில் ஒரு 30 to 40 டெஸ்ட் வந்து டோட்டலாக அந்த 90 days ஷெட்யூலுக்குமே கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டெஸ்ட்டு ஷெட்யூல்ஸை பொறுத்த வரைக்கும் வீக்லி ட்வைஸ் வந்து டெஸ்ட்டு நடக்கும், வெனஸ்டே, சண்டே. ஸோ அந்த மாதிரி நடக்கிறப்ப அந்த டெஸ்ட்டுக்கான முன்னாடி நாள் என்ன அப்ரோச் வந்து சொல்லிடுவாங்க. டெஸ்ட் ஷெட்யூல் கொடுத்துட்டு அந்த டெஸ்ட் ஷெட்யூலுக்கு நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிற அப்ரோச் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த அப்ரோச் படி நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம டெஸ்ட் எழுதினாலே நம்மளுக்கு நல்லா ஸ்கோர் வரும். அதை நம்ம கண்டினியூஸாக நம்ம எந்த அளவுக்கு பேப்பர் கம்ப்ளீஷன் ரொம்ப முக்கியம் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ பேப்பர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதுவே ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். அண்ட் அந்த அப்ரோச் ஃபாலோ பண்ணி நம்ம அன்றைக்கி டெஸ்ட் எழுதுகிறோம் அப்படின்னா அடுத்து அன்றைக்கி ஆஃப்டர்நூனே அந்த டெஸ்ட்டோட டிஸ்கஷன்ஸு அந்த டெஸ்ட்டோட கீ எல்லாமே வந்து ரெஃபரன்ஸ் சொல்ல வச்சுருவாங்க. அண்ட் டாப்பர்ஸ் நோட்ஸும் வந்து ரெஃபரன்ஸ் சொல்ல வைப்பாங்க. ஸோ அதை பொறுத்து அன்றைக்கி அந்த டெஸ்ட்டோட மார்க்கும் ஈவினிங்குள்ளாரே வந்துடும். ஸோ ஒரு டெஸ்ட்டோட கம்ப்ளீட் ஒரு சைக்கிள் வந்து அன்றைக்கே முடிஞ்சிடும். ஸோ அதை பொறுத்து அந்த மாதிரி பார்க்குறப்ப நம்ம வந்து என்ன தப்பு பண்ணணும், எந்த மாதிரி நம்ம அட்டென்ட் பண்ணணும், ஒரு டெஸ்ட்டு டிஸ்கஷனில் வந்து ஒரு கொஷின் சொல்கிறாங்க அப்படின்னா அதோட ஃபேக்ட்ஸு, அதோட அந்த கொஷின்ஸில் வந்து எந்த மாதிரி அப்ரோச்சு, ப்ரெசன்டேஷன்லாம் எப்படி எழுதணுங்கிறது முன்னாடியே சொல்லிடுவாங்க. ஸோ அதை பொறுத்து நம்ம அடுத்த டெஸ்ட்டில் வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நம்மளுக்கு இண்டிவிஜுவலாக நம்ம வந்து எந்த அளவுக்கு டெஸ்ட் எழுதி பார்க்குறோங்கிறது மெயின்ஸில் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம வீக்லி இங்கே ட்வைஸ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டு, அது ஸ்கில் டெஸ்ட், அந்த மாதிரி ஒரு பேசிக்காக ஒரு 5 டெஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் இண்டிவிஜுவலாக நம்ம டெய்லி 1 hour வந்து கண்டிப்பாக டெஸ்ட் எழுதி பார்க்கணும்.
ஏன் அப்படின்னா ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் நான் வந்து மெயின்ஸ் என்னால் கிளியர் பண்ண முடியல. செகண்ட் அட்டெம்ப்டில் நான் வந்து என்னோட ரைட்டிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணேன். அண்ட் தேர்ட் அட்டெம்ப்டில் டெய்லி இண்டிவிஜுவலாக வந்து நான் 1 ஹவர் டெஸ்ட் எழுதி பார்த்தது என்னோட சக்ஸஸ்க்கு வந்து ஒரு பெரிய ரீசனாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம அந்த மாதிரி டெஸ்ட் எழுதி பார்க்குறப்ப என்ன தப்பு பண்ணோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஒரு கொஷின் எடுத்தோம் அப்படின்னா நம்ம எந்த மாதிரி எழுதியிருக்கோ அது திருப்பி நம்ம எந்த மாதிரி எழுதலாம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அதை நம்ம பார்த்தா மட்டும்தான் அடுத்த டெஸ்ட்டில் நம்ம இம்ப்ரூவ் பண்ணி ஸோ இந்த 90 டேஸ் டோட்டலாக நம்ம கம்ப்ளீட் பண்ணுறப்ப நம்ம 90th டேயில் நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறப்ப நம்மளோட மிஸ்டேக்ஸை நம்ம ரெக்டிஃபை பண்ணுவோம். அண்ட் மெயின்ஸில் நம்ம வந்து நல்லாவே வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் தேர்ட் வந்து இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம மெயின்ஸ் நம்ம நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளோட இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனை நம்ம வந்து அப்போவே ஸ்டார்ட் பண்ணிடணும். மெயின்ஸ் ரிசல்ட்டுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த இன்டர்வியூங்கிறது மெயின்ஸ் வந்து டோட்டலாக ரைட்டிங் ப்ராக்டிஸ் அண்ட் இன்டர்வியூங்கிறது டோட்டலாக நம்மளோட ஸ்பீச்சில் தான் இருக்குது. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நம்மளோட ஜென்ரல் நாலேஜ் எந்த அளவுக்கு நம்ம எந்த மாதிரி பேசுகிறோங்கிறது ரொம்ப முக்கியம் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும். ஸோ ரிசல்ட் வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணாமல் நம்மளுக்கு முன்னாடியே வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறது அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ நான் வந்து இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கு எனக்கு ஃபஸ்ட்டு 1-to-1 கைடன்ஸ் வந்து கொடுத்தாங்க இன்ஸ்டியூட்டில். ஸோ அந்த மாதிரி 1-to-1 கைடன்ஸ் கொடுக்குறப்ப நம்மளோட மிஸ்டேக்ஸ் வந்து நம்மளால் கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ண முடியும். அண்ட் அது நம்மளுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ரொம்பவே கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். அந்த கான்ஃபிடன்ஸ் மூலமாக நம்மளுக்கு வந்து மார்க் இன்டர்வியூவில் ஸ்பெஷலாக டீம் வந்து சாம்சர் அரேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு மார்க் இன்டர்வியூ கொடுப்பாரு. அந்த மார்க் இன்டர்வியூவில் ரொம்ப நம்மளுக்கு கான்ஃபிடென்ட்டை வந்து நம்மளோட மிஸ்டேக்ஸ் என்னங்கிறத சொல்லி அடுத்து நம்மளோட மெயின் இன்டர்வியூக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மெயின் இன்டர்வியூவில் நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கு. நான் என்னோடய ஃபஸ்ட் இன்டர்வியூவில் வந்து நான் 4th ஸ்லாப் தான் வாங்கினேன். என்னோடய கான்ஃபிடன்ஸ் அப்போ வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அண்ட் செகண்ட் இன்டர்வியூவில் நான் 1-to-1 நிறையா அட்டன் பண்ணேன். அந்த 1-to-1 அண்ட் மார்க் இன்டர்வியூ ரொம்பவே பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா என்னோடய மிஸ்டேக்ஸ் வந்து என்ன மிஸ்டேக்ஸ் நான் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க. தனியாக வீடியோ ரெக்கார்டிங்கும் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து சொன்னாங்க. எந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும், எந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணணும், எந்த மாதிரி பேசணுங்கிறது எல்லாத்தையுமே வந்து சொன்னாங்க. ஸோ அது மூலமாக நான் அதை வந்து கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணது மூலமாக என்னோடய இன்டர்வியூ ஸ்கோரும் வந்து தேர்ட் அட்டெம்ப்டில் நல்லாவே இம்ப்ரூவ் ஆச்சு. அண்ட் அது ஒரு மெயின் ரீசன் நான் வந்து போஸ்டிங் வந்து நான் வாங்கினதுக்கு. அண்டு கடைசியாக நான் சொல்லணும் அப்படின்னா நம்ம இந்த ப்ராசஸில் எந்த அளவுக்கு வந்து நம்ம கமிட்டடாக இருக்கோம், நம்ம பாசிட்டிவாக இருக்கோங்கிறது ரொம்ப முக்கியம். என்னோட ட்ராபேக்ஸ் என்னென்னா என்னோடய மைண்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்காது. ஸோ நான் ரொம்ப வந்து முடியுமா முடியாதா அப்படிங்கிறதுல வந்து யோசிச்சிட்டே இருந்தேன். ஸோ அதுதான் என்னோடய ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் நான் கிளியர் பண்ணாததுக்கு ரீசன். அண்ட் அந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு சாம் சார் வந்து என்னை ரொம்பவே வந்து மோட்டிவேட் பண்ணார். என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணோம், நம்ம மைண்டை வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கணும், ரொம்ப டீமோட்டிவேட் ஆகக்கூடாது. டீமோட்டிவேட் ஆகிறப்ப திருப்பி நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பரேஷனில் இருந்துகிட்டே தான் இருக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு ஷார்ட் பீரியட் 1 year பீரியட் தான். நம்ம அந்த டைமில் டீமோட்டிவேட் ஆகி ஒரு 2-3 days நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணாமல் இருந்தாலும் அதுவே நம்மளுக்கு ஒரு ப்ரிப்பரேஷனில் வந்து ஒரு ட்ராபேக்காக இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து சாம் சார் மோட்டிவேட் பண்ணி சக்ஸஸ் ஆனதுக்கு ஒரு மெயின் ரீசன்னு நான் சொல்லுவேன். சாம் சாரும் ஸ்டார்டிங்லேயே ஒரு டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் பர்சனலாக ஃபீட்பேக் கொடுப்பாரு. அந்த ஃபீட்பேக்கில் நம்ம எந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணணும், என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோங்கிறதையும் சொல்லுவார். ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணி கரெக்டாக எந்த டெஸ்ட்டையும் வந்து நம்ம விடாமல் எல்லா டெஸ்ட்டையும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி எழுதினாலே போதும். படிச்சுட்டு வந்து தான் டெஸ்ட் எழுதணுங்கிறது கிடையவே கிடையாது. நம்ம படிக்கிறோமோ இல்லையோ ரைட்டிங் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் படிக்கிறோங்கிறத விட எந்த அளவுக்கு டெஸ்ட் எழுதி பார்க்குறோம், எந்த மாதிரி நம்ம கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறோம், எப்படி நம்மளோட ப்ரிப்பரேஷன் எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கு டெஸ்ட்டுங்கிறது தான் ஒரு முக்கியமான ரீசன். சார் கடைசியாக என்னோடய சக்ஸஸ்க்கு இந்த அப்போலோ ஸ்டடி சென்டர் ஒரு முக்கியமான பங்கு. என்னோடய ஃபஸ்ட்டு ஜேர்னி ஸ்டார்டிங்லேருந்து 2019 2025 வரைக்கும் என்னோடய சக்ஸஸ்க்கு ஒரு பெரிய ரீசனாக இருந்தது சாம் சாரோட கான்ட்ரிபியூஷன். அண்ட் இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் இது நடந்திருக்காது. அண்ட் ரொம்ப முக்கியமாக ஃபஸ்ட்டு வந்து தேங்க் பண்ண வேண்டியது எங்கள் அம்மா அப்பா. இந்த இவ்வளோ வருஷம் என்னை வந்து கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பரேஷனில் மோட்டிவேட் பண்ணி அண்ட் வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் வராமல் என்னை கண்டினியூஸாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணி இந்த சக்ஸஸ்க்கு கொண்டு வந்ததுக்கு ஒரு முக்கியமான ஃபஸ்ட்டு ரீசன் எங்கள் அம்மா அப்பா தான். அண்ட் என்னோடய தம்பி அவனும் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்ததுனால தான் என்னோட இந்த சக்ஸஸ்க்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சுது. அண்ட் இன்ஸ்டியூட்டில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க.
அவங்களோட சப்போர்ட் அண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் இல்லாமையும் இந்த சக்ஸஸ் வந்து நான் அச்சீவ் பண்ணியிருக்கவே முடியாது கண்டிப்பாக. கடைசியாக நான் சொல்ல வர்றது என்னென்னா, நம்ம எந்த அளவு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கோங்கிறது ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், மோட்டிவேட்டடாக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும். இந்த மூணையும் நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்மளால் கான்ஃபிடென்ட்டாக இருந்து நம்மளோட சக்ஸஸை வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும்.